ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட லைஃப்ல நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸ உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, சில கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ்லயா இருக்கட்டும், கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும் அடிக்கடி வருது. என்ன அப்படின்னா, ஆ நீங்க எப்படி எப்பவுமே ஒரு மாரி ரொம்ப நிம்மதியா சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்கக்கா. நானுமே நினைக்கிறேன். ஆனா என்னால அப்படி இருக்கவே முடியல. அதனால ஏதாவது சில டிப்ஸ் இருந்தா குடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இது டிப்ஸ் மாரிலாம் வந்து இல்ல. என்னோட லைஃப நான் ரொம்ப நிம்மதியாவும், சந்தோஷமாவும், ஆ எத பத்தியும் யோசிக்காம ரொம்ப ஹேப்பியா கொண்டு போற சில விஷயங்கள உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன விஷயத்தலாம் நான் என்னோட லைஃப்ல மாத்திக்கிட்டேன், அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லா விஷயத்தையும் வந்து மண்டைக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்பேன். அதுல பர்ட்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, யாராவது இப்ப நம்ம கிட்ட பேசல அப்படின்னா, ஆஹ் சரி ஏதோ பேசல. இப்போ வந்து எப்படின்னா, ஓகே ஏதோ பேசல. நான் எந்த தப்பும் பண்ணல. அதனால அவங்க என்ன நினைச்சிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்மளோட வேலைய வந்து அமைதியா வந்து பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடி எல்லாம் எப்படி இருப்பேன் அப்படின்னா, ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து பேசல, நம்ம கிட்ட வந்து அவங்களுக்கு மேபி ஏதாவது வேலையா கூட இருக்கலாம். மேபி அவங்களுக்கு வேற ஏதாவது டென்ஷனா இருக்கலாம். அவங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியறதே வந்து கிடையாது. நான் அப்படிதான் அந்த மாரி முட்டாள்தனங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணுவேன்னா, "ஏன் பேச மாட்டேங்கிற? என்ன உனக்கு பிரச்சனை? நான் பண்ணிட்டேனா? என் மேல ஏதாவது கோவமா?" திரும்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து கால் பண்ணியோ, இல்லன்னா மெசேஜ் பண்ணியோ, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 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 நான் பண்ணிட்டேனா? ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற? அப்படின்னு அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்றதும் இல்லாம, நான் வந்து என்ன வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். 24/7 வந்து பாத்தீங்கன்னா, இத பத்தின யோசனை வந்து இருந்துகிட்டே இருக்கும். என்னவா இருக்கும்? ஏன் சரியா நம்ம கிட்ட பேசல? என்ன பிரச்சனையா இருக்கும்? அத நான் சைலன்ட்டா விட்டேன் அப்படின்னாலே 2 நாள் கழிச்சு அவங்களே வந்து நம்ம கிட்ட நார்மலா வந்து பேசுவாங்க. ஆ வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மேபி ஏதாவது ஒர்க் இருக்கும். அதுதான் உண்மையான ரீசனா கூட இருந்திருக்கலாம். இருக்கும் சில டைம்ல. அ அப்புறம் பேசும்போது சொல்லுவாங்க, "இல்ல எனக்கு ஒர்க் இருந்துச்சு. அதனால தான் பேச முடியல. வேற ஒண்ணும் கிடையாது. உன் மேல இப்ப எனக்கு என்ன கோவம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுருவாங்க. அந்த 2 நாள் வந்து நமக்கு ஒரு டிப்ரஷன் இருக்கும்ல. அது வந்து நானா காசு குடுத்து, நானா எனக்கு வச்சுக்கிற ஒரு இதுன்னே கண்டிப்பா வந்து சொல்லுவேன். சும்மா இருக்கிறது நிம்மதியா சாப்பிட்டுட்டு, தூங்கிட்டு, நிம்மதியா இருக்கிற வேலைய பார்த்துட்டு, அடுத்தது என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்காம, ஆ ஒருத்தங்க பேசல அப்படின்னா, திரும்ப 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 போயிட்டு அவங்க கிட்ட "ஏன் பேசல? நீ ஏன் பேசல? நீ ஏன் பேசல? நீ ஏன் பேசலன்னும்போது" ஆப்வியஸா அவங்க அந்த மாரி எந்த ஒரு ரீசனுமே இல்லாம இருக்காங்க அப்படின்னா கூட என்ன தோணும் அப்படின்னா, "சும்மா நை நைன்ற. ஆமா நீ அன்னைக்கு அப்படி பண்ணல. அதனால தான் பேசல போ" அப்படின்னு நம்ம அப்படியே ரிவர்ஸ் திரும்புறதுக்குமே நெறைய வாய்ப்பு வந்து இருக்கு. என்னைக்கு வந்து யாராவது ஒருத்தங்க கிட்ட நம்ம கிட்ட இருந்து உண்மையாவே ஏதோ ஒரு ரீசனுக்காக பேசல அப்படின்னா, ஒரு தடவ கேட்கலாம். "என்ன ஆச்சு? ஏன் பேசல?" அப்படின்னு கேட்கிறோமா, அவங்க ஒரு வேளை சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலையா? அப்படியா? நம்ம எந்த தப்பும் பண்ணல. அவங்க பேசுனா பேசுறாங்க, பேசலனா போறாங்க. ஏன்னா என் சைடு எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. அவங்க மேபி என்ன வேணா நினைச்சிருக்கலாம். அப்படின்னு நம்ம நம்ம வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா அடுத்த வேலைய போய் பார்க்கலாம். நமக்கு ஏன்னா இத தாண்டி அதுக்கப்புறம் நெறைய வேலை வந்து நமக்கு இருக்கும். அத போய் பார்க்கலாம். அத விட்டுட்டு, "நீ ஏன் பேசல? இவங்க ஏன் நம்மகிட்ட பேசல? ஒருவேள நம்ம இத பண்ணோமே, அதனால ஒரு வேள கோச்சுட்டு இருப்பாங்களா?" அப்படின்னு நம்மள 1000 கேள்வி கேட்டு, நமக்கே ஏற்கனவே 1008 பிரச்சனை வந்து இருக்கும் நம்ம லைஃப்ல. ஃபினான்ஷியலாவும் சரி, ஹெல்த் வைஸாவும் சரி, ஃபேமிலிய எப்படி மெயின்டெயின் பண்றது, இந்த மாரி நெறைய இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாரி சின்ன 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 விஷயத்துக்காகலாம் நம்ம உட்கார்ந்து, அத ரொம்ப யோசிச்சு நம்ம டிப்ரஷன் ஆயி, வீட்ல இருக்கவங்களையும் நம்ம டிப்ரஷன் வந்து ஆக்குவோம். அதனால லைஃப்ப ரொம்ப ஹேப்பியாவும், ரொம்ப நிம்மதியாவும் வச்சுக்கணும் அப்டின்னா, யாராவது உங்ககிட்ட பேசல அப்டின்னா, அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து குடுங்க. அது என்ன ரீசனா வேணா இருக்கலாம். அவங்கள சும்மா சும்மா ஏன் பேசல? ஏன் பேசல? ஏன் பேசலன்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அது என்ன ரிலேஷன்ஷிப்பா வேணாலும் இருக்கலாம். உங்க ஹஸ்பண்டாவே இருந்தா கூட, மேபி ஏதாவது ரீசன்னால ரொம்ப அமைதியா இருக்காரு அப்டின்னா, சும்மா போய் நம்ம கேட்கலாம். "என்ன ஆச்சு?" ஏன்னா நமக்கு தெரியும். முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிறதுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே வந்து தெரியும். ஒரு தடவ கேட்கிறோமா, மேபி இல்ல அவங்க ஏதாவது ரீசன் சொல்றாங்களா, சரி ஓகே அமைதியா விட்டுட்டு நம்ம வேலைய பார்த்தோம் அப்டின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க திரும்ப நம்ம கிட்ட வந்துருவாங்க. ஆம் என்னவா இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு நம்மளும் டிப்ரஷன் ஆயி அவங்களையும் டிப்ரஷன் பண்றதுக்கு பதிலா அத விட்டுட்டோம் அப்டின்னா, நம்ம லைஃப் ரொம்ப ஹேப்பியா, நிம்மதியா இருக்கும். என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா நான் இத தான் வந்து இப்போ இப்போ வரைக்கும் ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ நம்மள யாராவது ஒருத்தங்க மதிக்கல அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இவங்க ஏன் நம்மள மதிக்கல அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட போய் ஆர்க்யூ பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, அதனால தான் நீ வந்து என்ன மதிக்கல அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம போய் திரும்ப திரும்ப பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு டைம் வேஸ்ட்டு. அவங்களுக்கு எப்படின்றது தெரியல. பட் நமக்கு வந்து டைம் வேஸ்ட்டு. யாராவது உங்கள விட்டு ரொம்ப தூரம் விலகுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அமைதியா விட்டுருங்க. அவங்க பின்னாடியே வந்து பரவால்ல போட்டோம் அப்படின்னு விட்டுருங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. பட் நீங்க அத ஈஸியா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப நிம்மதியா வந்திருக்கலாம். யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் விலகுறாங்க அப்படின்னா, விட்டுருங்க. ஏன்னா திரும்ப 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 வந்து நம்ம அவங்கள தொரத்திக்கிட்டே இருக்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓ! நம்ம என்ன பண்ணாலும் இவ திரும்ப நம்ம கிட்ட தான் வருவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துரும். ஆப்வியஸா சொல்றேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாவே இருந்தா கூட, ஆம் இப்ப நெறைய பேரு வந்து அடிக்கடி மெசேஜ்ல சொல்றது, "அக்கா இந்த மாதிரி அ என் ஹஸ்பண்ட் வந்து சுத்தமா பேசவே மாட்டேங்கிறாருக்கா. என்கிட்டலாம் பேசுறதே கிடையாது. ஆஃபீஸ் போவாரு, வருவாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. நான் வீட்லயே இருக்கேன். பசங்கள பார்த்துக்கிறேன். ஒரு மாரி ரொம்ப டிப்ரஷனா இருக்கு. வீட்டுக்காக நெறைய வேல பார்க்குறேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட அவரு சுத்தமா பேசுறதே கிடையாது." அப்படின்னும்போது, அது ரொம்பவே வலியான ஒரு விஷயம் தான். பட் நான் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரே விஷயம் தான். நீங்க வந்து தொரத்தி, தொரத்தி, தொரத்தி திரும்ப, திரும்ப, திரும்ப அவங்க கிட்ட நீங்க ரொம்ப நெருங்கி போணும்னு நினைக்கும்போது, அவங்க உங்ககிட்ட இருந்து விலகி, விலகி தான் போயிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. அவங்க உங்கள விட்டு விலகுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க டீசென்ட்டா கொஞ்சம் விலகி பாருங்க. அவங்க யோசிப்பாங்க. ஏன் ஒருத்தி இவ்ளோ நாளா நம்ம கூடயே சுத்திட்டு இருந்தா? நம்ம கிட்ட கிட்ட வந்து பேசிட்டு இருந்தா? நம்ம கிட்ட எதுவா இருந்தாலும் ஏன் இப்படி இருக்க? ஏன் அப்படி இருக்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா? பட் இப்ப பார்த்தோன்னா ரொம்ப சைலன்ட்டா ஆயிட்டா. என்ன விஷயமா இருக்கும்? அப்படின்னு ஆப்வியஸா அவங்களே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு வேள ஆ நீங்க விலக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, மேபி உங்கள அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த பீரியட் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து அந்த பீரியடா கூட மேபி இருக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க விலகுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து விட்டுருங்க. ஓகே நீ போறியா? அவங்களோட சண்டை போட்டோ, அது என்ன ரிலேஷன்ஷிப்பா வேணா இருக்கலாம். ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அவங்க கிட்ட சண்டைலாம் போட்டு நீங்க வந்து பிரிஞ்சு வரணுன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கே ஒருத்தங்கள பிடிக்கல அப்டின்னா கூட அவங்களோட சண்டை போட்டெல்லாம் விலகணும்லாம் கிடையாது. நார்மலா, ஜென்ரலா நீங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்களா இருக்கட்டும், மேபி ஆப்போசிட் சைடா இருக்கட்டும், பிடிக்கல அப்டின்னா லைட்டா விலகிருங்க. அத விட்டுட்டு, "ஐயோ! நம்மள விட்டு போறாங்க. இவங்க இல்லன்னா நம்மளால எப்படி இருக்க முடியும்?" அப்படின்னு நம்ம ஒருத்தங்கள நொய் நொய் நொய்ன்னு தொரத்திக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா, அவங்க ஓவரா பண்ண தான் வந்து செய்வாங்க. உங்கள யார் மதிக்கல அப்டின்னாலும், ஆ நீங்க வந்து அவங்கள விட்டு கண்டிப்பா விலகிருங்க. ஏன்னா, அப்பதான் உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரியும். அ ஓ நம்ம பக்கத்திலேயே இருந்து அவங்கள ரொம்ப கேரிங்காவும் சரி, நம்ம பண்ற எல்லா விஷயங்களும் பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு வந்து இவ தானே இங்க தான் இருக்க போறா அப்படின்ற மைண்ட் செட் வந்து வந்துரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. பைத்தியம் மாரி நீ வந்து என்னதான் அவங்க பேசினாலும், என்னதான் அவங்க இது பண்ணாலும், திரும்ப திரும்ப நம்ம போயிட்டு வழிய வழிய ஒரு விஷயத்த பண்ணும்போது, நம்மள என்ன நெனச்சுருவாங்க அப்டின்னா, இவ நம்ம என்ன சொன்னாலும் கேட்பா. நம்ம என்ன வேணா சொல்லலாம் அப்டின்ற மைண்ட் செட் வந்து வந்துரும். பட் நம்ப அவங்க கிட்ட திரும்ப திரும்ப போறதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா, நம்ம அவங்க மேல வச்சிருக்க அஃபெக்ஷன் அவ்வளதான். அது ஒரு மரியாதையா கூட இருக்கலாம். யாரு மேலயும் பயந்தெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியாது. பாசத்தினால தான் ஒருத்தங்க கிட்ட வந்து ரொம்ப அமைதியா போறது. அவங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு போறது. ஆனா, அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல மீறும்போது, அவங்க வந்து ரொம்ப ஆட்டிட்யூடாவோ, ரொம்ப ஒரு விஷயம் உங்கள மதிக்காம இருக்காங்க அப்டின்னா, நீங்க வந்து கொஞ்சம் விலகி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கான மரியாதை வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கும். அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அது எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்கள மதிக்கல அப்டின்னா, நீங்க அவங்கள மதிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. அவங்க கிட்ட இருந்து எவ்ளோ விலக முடியுமோ விலகிருங்க. அதான் நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் அக்கா நான் ஃபேமிலிக்காகவும் சரி, நான் மத்தவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றேன். பட் அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிறதே வந்து கிடையாது அப்படின்னு நம்ம வந்து நெறைய கவலைப்படுவோம். ஏன் அப்டின்னா, உண்மையாவே முன்னாடி சொன்ன மாரி தான். நம்ம அவங்களுக்கு யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு ஒரு விஷயமும் பார்த்து 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 பண்ணுவோம். பட் கடைசில என்ன பேர் வரும் அப்டின்னா, "நீ என்ன செஞ்ச?" அப்படின்றது. அது மாரி நெறைய ராசிகள் இருக்கு. அதுல நானும் ஒரு ராசி. மேபி என்ன மாரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. முன்னாடிலாம் அழுவேன், அழுவேன், அழுவேன். எதுக்கு அழுகுறேன்னே தெரியாம அழுவேன். அ இப்பலாம் நெனைக்கும்போது அசிங்கமா இருக்கு. ச்சீ! இதுக்கெல்லாம் போய் நீ அழுதுட்டு இருந்தியா? அப்படின்னு. ஏன்னா, என்ன சொல்றது? நீ உண்மையா தானே பண்ண. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கல.
அவங்க புரிஞ்சுக்கலன்றது அவங்களோட தப்பு. அத பத்தி நீ கவலைப்படணுன்ற எந்த அவசியமே உனக்கு கிடையாது. நீ ஒருத்தங்களுக்கு உண்மையா ஒரு விஷயம் பண்றியா? நீ ஒரு ஒரு விஷயம் பார்த்து பார்த்து பண்றியா? அப்போ உன்ன புரிஞ்சுக்கல அப்டின்னா, உன்னோட அன்புக்கு அவங்க தகுதி இல்லாதவங்கன்னு அர்த்தம். அவ்வளதான். அவங்க ஏன் நம்மள வந்து புரிஞ்சுக்கல அப்டின்னு நம்ம வந்து அத பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா, நம்ம தான் பைத்தியம். நம்ம தான் வந்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு அழுதுட்டே இருக்கணும். உண்மையா சொல்றேன் என்னோட லைஃப்ல நான் ஹேப்பியா எப்போ இருக்க ஆரம்பிச்சேன் அப்டின்னா, ஆ நான் இவங்களுக்கு உண்மையா தானே இருந்தேன். இவங்க கிட்ட நான் வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணல. இவங்களுக்கு வந்து நான் ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணல. ஏன் அவங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்ல? அப்படின்னு என்னைக்கு நான் யோசிக்கிறத விட்டனோ, அன்னையிலருந்து நான் வந்து ரொம்ப தெளிவாயிட்டேன். உண்மையா சொல்லணும்னா, அதான் ரொம்ப ஹேப்பியா இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இதுதான். ஏன் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த உண்மையா தான் பண்ணேன். நீ வந்து நான் வந்து யோசிக்கிற மாரியே நீ யோசிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாதுல்ல. உங்கள அவங்க புரிஞ்சுக்கலையா, நீங்க அத பத்திலாம் கவலையே படாதீங்க. கண்டிப்பா உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான நாள் ஒரு நாள் வரும். நீங்க உங்க லைஃப்ல அடுத்தது என்ன பண்ணலான்றத பத்தி மட்டும் யோசிங்க. இவங்க நம்மள புரிஞ்சுக்கலன்னு நீங்க கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் அவங்க நம்மளால யாருமே யாரையும் கரெக்ட்டாலாம் புரிஞ்சுக்கலாம் மாட்டாங்க. சில பேர் நம்ம கிட்ட இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தேவை எல்லாத்தையும் வந்து வாங்கிப்பாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல "நீ எனக்கு என்ன பண்ண?" அப்படின்னு வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம என்ன யோசிப்போம்னா, நம்ம இவங்களுக்கு எல்லாமே நல்லது தானே செஞ்சோம். லாஸ்ட் மினிட்ல நம்மள இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே! நம்ம இவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணோமே அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப அதே விஷயத்த யோசிச்சுட்டு தான் இருப்போம். அதனால நீங்க யாருக்கு வேணா எவ்வளோ நல்லது வேணா பண்ணியிருக்கட்டும். நீங்க மனசார ஒரு விஷயத்த வந்து பண்றீங்க. ஆ பட் அவங்களுக்கு வந்து தெரியலாம். இல்ல இவன் நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான்னு கூட தெரியலாம். பட் சில டைம்ல அவங்க நம்மள வந்து புரிஞ்சுக்காத மாதிரி கூட பேசலாம். அப்போ நீங்க யோசிக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். நான் உனக்கு பண்ண விஷயம் நான் மனசார பண்ணேன். அவ்வளதான். நீ இத புரிஞ்சுக்கணுனோ, நீ வந்து ஏய் இத வந்து எனக்காக இவ செஞ்சா அப்படின்னு நீ வேற யார்கிட்டயோ சொல்லணுனோ, அதுக்காகலாம் வந்து நம்ம வந்து பண்ணல. அதனால நம்ப பண்ற விஷயத்த உண்மையா பண்றோமா? இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு பொருள் வாங்கி குடுக்குறேன் அப்படின்னா, நான் வந்து மனசார வந்து வாங்கி குடுப்பேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கி குடுக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா, நான் வந்து உனக்கு புடிச்சிருக்கு செஞ்சேன் அவ்வளோதான். உனக்கு என்ன புடிக்கணுன்ற அவசியம்லாம் வந்து கிடையவே கிடையாது. அப்படின்ற மைண்ட் செட் எப்போ நம்ம கொண்டு வந்துர்றோமோ, அப்ப நம்ம ரொம்ப வந்து ஹேப்பியா இருப்போம். அதனால என்ன வந்து புரிஞ்சுக்கல, எங்க வீட்டுக்காரர் வந்து என்ன புரிஞ்சுக்கல, என் பசங்க வந்து என்ன புரிஞ்சுக்கல, என் பசங்களுக்கு தான் நான் ஃபுல்லா வேல பார்க்குறேன். பட் வந்து என் பசங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த பசங்களுக்கு மேபி புரிதல் கூட இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இப்ப புரியலன்றதுக்காக நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்டின்னா, அந்த பிரச்சனை சரியாயிடுமான்னு கேட்டீங்கன்னா, சரியாகாது. நீங்க சொல்றத காது குடுத்து யாராவது இப்ப என் பசங்களே ஏதாவது என்ன ஹர்ட் பண்ற மாரி பேசுறாங்க அப்டின்னா, நான் உட்கார வச்சு சொல்லுவேன். "தேவேஷ் நீ இந்த விஷயம் பண்ண. எனக்கு இது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. நீ இந்த விஷயத்துக்கு அம்மாவ புரிஞ்சுக்கவே இல்லல்ல" அப்டின்னு கேட்கும்போது, "சாரிம்மா நான் வந்து இது இந்த விதத்துல தான் சொன்னேன். மேபி அது உன்ன ஹர்ட் பண்ணியிருக்கலாம்" அப்டின்னு பேசும்போது, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து எனக்கு கிடைச்சிரும். அவனும் நார்மலா போயிடுவான். நானும் இப்டி வந்துருவேன். பட் வந்து நீங்க சொல்ற விஷயத்த கூட காது குடுத்து கேட்க அந்த சைடு இருக்கவங்க ரெடியா இல்ல அப்டின்னும்போது, நீங்க அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியோ, ஏன் இப்டி நடந்துச்சுன்னு கேட்டோ எந்த பிரயோஜனமே வந்து கிடையாது. அவங்க உங்கள புரிஞ்சுக்கலையா, நீங்க விட்டு அமைதியா உங்க வேலைய மட்டும் பார்க்க போயிடுங்க. அதுதான் வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் சரி, நம்மளோட ஹெல்த்துக்குமே வந்து சரி, ரொம்பவே வந்து நல்ல விஷயம் அப்டின்னு சொல்லுவேன். நான் என்னோட லைஃப்ல அதுதான் வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த பாயிண்ட். இது வந்து கண்டிப்பா சொல்லணும். என்ன அப்டின்னா, முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்டின்னா, அதுக்கு வந்து நெறைய ஆர்க்யூ பண்ணுவேன். இது வந்து அ ஏன்னா, எனக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும் அப்டின்னா, ஒரு விஷயம் சின்னதா தப்பு பண்ணிட்டேன் அப்டின்னா, அப்ப வீட்ல இருக்கவங்களே சொல்றாங்க அப்டின்னா கூட, இது இது ரீசன் இல்ல. நான் இத இத இப்டி பண்ணல. இத நான் இப்டிதான் பண்ணணும்னு நெனச்சேன். இது இப்டி வந்துச்சு. இது மாரி வந்து பாத்தீங்கன்னா, நெறைய வந்து அத ஆர்க்யூமென்ட்டா தான் கொண்டு போவோமே தவிர, அ ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ண மாட்டேன் அப்டின்னா, ஆமா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் வந்து இருக்காது. பட் இப்பலாம் என்னன்னா, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஆ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்டின்னா, ஆமா நான் வந்து பண்ணிட்டேன். அது தெரியாம நான் பண்ணிட்டேன். சாரி அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த நம்மளோட தப்ப நம்ம என்னைக்கு அக்செப்ட் பண்றோமோ, அப்பவே வந்து பாத்தீங்கன்னா, நமக்கே ரொம்ப ரிலாக்ஸா வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. நான் என் பசங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது ஒரே விஷயம் தான். நீ என்ன வேணா தப்பு கூட பண்ணு. நீ பெரிய தப்பு கூட பண்ணு. ஆனா, எப்பவுமே வந்து அத மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு பொய் வந்து சொல்லாத. தப்பு பண்ணிட்டேன்னா, அத அக்செப்ட் பண்ண கத்துக்கோ. அது வந்து
நிஜமாவே சொல்றேன். அது நமக்கு ஒரு மாரி ரொம்ப நிம்மதியா வந்து குடுக்கும். நான் ஒரு விஷயம் ஒரு தப்பு ஒண்ணு பண்ணிட்டேன். பட் அத வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கும்போது, அதுக்கான ஒரு என்ன சொல்றது? ஒரு மாரி ரொம்ப மனசே ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாரி இருக்கும். அத விட்டுட்டு நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு நான் இதுக்காக பண்ணல. நான் இததான் பண்ணேன். நான் இதுதான் பண்ணேன்னு நீங்க மாத்தி, 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 மாத்தி அத வந்து ஒரு பெரிய ஆர்குமென்ட்டாவோ, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய இத மறைச்சணும் அப்படின்றதுக்காக நீங்க அடுத்தடுத்து சொல்ற பொய் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்னா, அந்த அந்த ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் அந்த ஆர்குமென்ட் போகுது அப்படின்னா, 1/2 அன் ஹவர் உங்களுக்கு ரொம்ப டிப்ரஷனா தான் வந்து இருக்கும். அத தாண்டி அதுக்கப்புறம் உங்களால நிம்மதியா இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியவே முடியாது. ஏன் அப்படி இப்ப ஆக்சுவலா மதியம் கூட ஒரு விஷயம் ஒண்ணு வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலா சாப்பிட்டுட்டு இருந்தேன். சின்ன விஷயம் தான். சின்ன விஷயம்லாம் இல்ல. கொஞ்சம் பெரிய விஷயம் தான் அது. அ நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்பவுமே இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நான் சாப்பிட்டு ஏன்னா எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட்ல நான் கொஞ்சம் சாதம் இருக்குல்ல, நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒண்ணு ஒண்ணா கிச்சன்ல கொண்டு போய் வைப்பாரு. நான் சொல்லுவேன், "தங்கம் நான் சாப்பிட்டு நான் மொத்தமா எடுத்து வச்சுக்கிறேன். நீ எடுத்து வைக்காதன்னு" சொல்லுவேன். "இல்ல தங்கம் நீ சாப்பிட்டு முடி, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுர்றேன்னு" சொல்லி எடுத்து வைப்பாரு. அதே மாதிரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா, சில டைம்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தண்ணி எடுத்துட்டு வந்து குடுப்பாரு. "நீ தட்டிலே கழுவிக்கோ, நான் கொண்டு போய் போட்டுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. எல்லா டைம்லயும் வந்து நான் அத வந்து பண்ண மாட்டேன். இப்ப தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்ப வந்து "தங்கம் நீ அவனுக்கு ஊட்டிட்டே இருந்தல்ல, சரி இத பண்ணு, நீ கை கழுவிட்டு நான் எடுத்துட்டு போய் வச்சுர்றேன்" அப்படின்னா, நான் வந்து "சரி தங்கம் நீ எடுத்துட்டு வா, ஏன்டா எடுத்துட்டு வந்த?" அப்படின்னு கேட்டுட்டு நான் கை கழுவிட்டு எடுத்துட்டு போய் அவர் வந்து தட்டுல வந்து போட்டுருவாரு. அந்த மாரி வந்து பண்ணுவாரு. இன்னைக்கு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, தம்பிங்களோட பேசிக்கிட்டே இருந்தேன். தண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. நான் கவனிக்கல. நான் சாப்பிட்ட வேஸ்ட் எல்லாம் வந்து அதிலேயே வந்து இருந்துச்சு. கருவேப்பிலை அதெல்லாம் வந்து இருந்துச்சு. நான் வந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டே தேவேஷ் கிட்ட ஏதோ பேசிட்டே வந்து அதுல வந்து கை கழுவிட்டேன். நான் அவர்கிட்ட கேட்கவும் இல்ல. "ஏன் தங்கம் நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன்னு" கேட்கவும் இல்ல. அவரு எல்லா திங்ஸையும் கொண்டு போயும் வச்சுட்டாரு. அவரு என்ன சொல்லுவாரு அப்டின்னா, "நீ அவ்ளோ நேரம் கிச்சன்ல இருந்து சமைக்கிற. அந்த பாத்திரத்த கொண்டு போய் 1 செகண்ட் வைக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கருவேப்பிலையோட வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் பசங்களுக்கு வந்து சொல்லுவேன், எந்த பொருள் சாப்பிட்டாலுமே அந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு, உன் தட்ட நீ தான் வாஷ் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவேன். ஸ்ரதன் ஸ்ரதனுமே இப்பலாம் வந்து சும்மா டேப் வாஷ் பண்ணி சும்மா அப்படி பண்ணியாவது போட்டு வரான். அந்த மாரி தான் பசங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். பட் நான் வந்து அதில தெரியாம வாஷ் பண்ணிட்டேன். எடுத்துட்டு போம்போது சொன்னாரு இவரு, "தங்கம் இனிமே இத பண்ணாத" அப்படின்னாரு. அப்பதான் நான் கவனிச்சேன். அதில வந்து கருவேப்பிலலாம் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, "தங்கம் சாரி தங்கம் நான் கவனிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். எனக்கும் தெரியும் தங்கம். நீ தெரியாம தான் பண்ணியிருப்ப. நீ தெரியாம பண்ணியிருக்கன்றதுனால தான் நான் இத வந்து சொல்றேன் அப்படின்னு, அந்த விஷயம் வந்து ரொம்ப நார்மலா வந்து முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சின்ன விஷயம் தான். பட் இதுவே முன்னாடி மாரி இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, எ காலையில இருந்து நான் வேல பார்க்குறேன். நான் வந்து ஒரு தெரியாம ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டேன். அத நீ எப்படி வந்து எனக்கு வந்து சொல்லலாம்? அப்படின்னு அத ஒரு பெரிய பிரச்சனையா வந்து மாத்தியிருப்பேன். ஏன் அப்படின்னா, அம் இப்ப வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா வச்சிருக்கேன். முன்னாடிலாம் எப்படின்னா, கண்டதையும் என் மண்டைக்குள்ள தான் இருக்கும். அடுத்தவன் பிரச்சனையெல்லாம் என் மண்டைக்குள்ள தான் நான் வந்து போட்டு வச்சிருப்பேன். அம் யாரோ பேசல, யார் வீட்லயோ பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம்னா கூட இல்ல, இது இப்படி நடந்துச்சு, அது அப்படி நடந்துச்சு. நான் அப்படி உட்கார்ந்து தான் இருப்பேன். என் மண்டைக்குள்ள அத்தன விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்பலாம் அந்த மாரிலாம் என் மைண்ட் வந்து வச்சுக்கிறதே கிடையாது. இது என்ன குப்பை தொட்டியா? இது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் இதுல போடுறதுக்கு. எத பத்தியும் நான் யோசிக்கவே கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டேன். என்ன வேணாலும் நடக்கட்டும் நம்ம லைஃப்ல. எத பத்தியும் நம்ம யோசிக்கவே கூடாது. நிம்மதியா இருக்கணும். என்ன நடந்தாலும் நம்ம நிம்மதியா இருக்கணும். ஏன்னா, நம்ம யாருக்கும் கெடுதல் வந்து நினைக்கல. கடவுள் நம்மள நல்லா தான் வைப்பாரு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன். பட் இதுவே நான் முன்னாடி மாதிரி இருந்தேன். தேவையில்லாத விஷயங்கள யோசிச்சுட்டு நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா எங்க வீட்ல இது ஒரு பெரிய சண்டையா வந்து மாறியிருக்கும். ஏன்னா, இது மாரிலாம் முன்னாடி நடந்திருக்கு. இது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். ஏதாவது சின்னதா பசங்க பண்ணியிருப்பாங்க. இல்லன்னா சின்னதா அவரு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. உடனே ஆரம்பிச்சுருவேன். உங்களால எனக்கு நிம்மதியே இல்ல. நீங்கலாம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நான் ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கிறேனா? ஆம் அப்படி இப்படின்னு என்னென்னலாம் பேச முடியுமோ எல்லாமே வந்து பேசியிருப்பேன். பட் இப்போ ஒரு 1 1/2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பண்றதே கிடையாது. இப்ப நினைக்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் வேணா சிரிச்சுட்டு வேணா சொல்லலாம். நான் அத வந்து யோசிச்சேன். ஆமால்ல, இதுவே முன்னாடி மாரி இருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? என்ன காலையிலேருந்து நான் வேலை பார்க்குறேன். நான் உன்ன தண்ணி கேட்டேனா? நான் உன்ன கை கழுவுறதுக்கு தண்ணி கேட்டேனா? நான் சாப்பிட்டேன்னா நான் கொண்டு போய் என் தட்ட போட போறேன். நீ எதுக்கு எனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குற? நீ தண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்ததுனால தானே நீ இவ்ளோ பேச்சு பேசுற. அப்படின்னு அவரு எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாரு. ஆனா வந்து நான் அத வேற மாரி பேசி ஏன்னா நான் அவ்ளோ டிப்ரஷன்ல வந்து இருப்பேன். 24 மணி நேரமும் என் மண்டைக்குள்ள ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து மாறி இருப்பேன். சின்ன தப்போ, பெரிய தப்போ, "தங்கம் சாரி தங்கம் நான் தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னும்போது, அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிரும்.
அதையுமே அவர் ரொம்ப ஈஸியா வந்துட்டு எப்பவுமே அது ஃபேமிலிக்குள்ள அப்படிதான். அது யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க சின்ன பசங்களுக்கு இப்ப தேவேஷ் கூட பார்க்கும்போது ஆ என்ன பார்த்து சிரிச்சான். "சாரிடா தேவேஷ், சீரியஸா நான் பார்க்கலம்மா." "பரவாயில்லம்மா விடும்மா. ஏம்மா இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்ற?" அப்படின்னு அவனுமே விட்டுட்டான். ஏன் அப்படின்னா, நான் என் பசங்ககிட்ட அதான் சொல்லுவேன். "நீ பண்ணது தப்பு. இத ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு நான் வந்து ஆ இன்னைக்கு வந்து கேட்கிறேன். நான் நான் அவன்கிட்ட நார்மலா சொல்றேன் அப்படின்னா, நான் இப்ப அவன்கிட்ட ஏன் இன்னைக்கு சாரி கேட்கணும்னா, நான் பண்ணது தப்பு. அதனால தான் நான் அவன்கிட்ட சாரி கேட்கிறேன். ஏன் அப்படின்னா, அவன் இந்த தப்பு பண்ணும்போது நான் அவன கேட்பேன். "நீ எதுக்கு இப்படி சாப்பிடுற தட்டுல வந்து இது கருவேப்பிலலாம் எடுத்து போடாம தண்ணி ஊத்தி வச்சிருக்க?" அப்படின்னு நான் வந்து கேட்கணும் அப்படின்னா, நான் இன்னைக்கு அவன்கிட்ட சாரி சொல்றதுல எந்த தப்புமே வந்து கிடையாது. அப்படின்னு நான் பெர்சனலா வந்து ஃபீல் பண்றேன். எனக்கு நான் தப்பு பண்ணும்போது சாரி சொல்லி அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ரொம்ப மென்டலா வந்து ரொம்ப ஃப்ரீயாவும், ரொம்ப ஹேப்பியாவும், ரொம்ப நிம்மதியாவும் வந்து இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசக்கூடாது. ரொம்ப பேசாம, அமைதியா நம்ம லைஃப்ல என்ன வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அத வந்து பண்ணணும். ஆம் இது எப்படி சொல்றது அப்படின்னா, நான் நெறைய பேசுவேன். யார பார்த்தாலும் வந்து நெறைய பேசுவேன். பட் இப்பவுமே பேசுறேனான்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட தான் பேசுறேன். மத்தபடி நான் வேற யார்கிட்டயும் வந்து பேசுறது வந்து கிடையாது. என்னோட பேச்சு வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஏன் அப்டின்னா, யாரையாவது பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆயிடுவேன். பயங்கர ஹாப்பி ஆயிடுவேன். யார பார்த்தாலும் லொட 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 லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். என் மண்ட வந்து என் மூளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். "நீ நெறைய பேசுற, பேசாத, அமைதியா இரு, அமைதியா இரு." ஆனா என் மனசு கேட்கவே கேட்காது. நான் அவங்கள பார்த்த ஒரு இதுல வந்து பயங்கரமா பேசுவேன். இது பண்ண போறேன், அது பண்ண போறேன், இது இருக்கு, அது இருக்கு. இப்படி எல்லாத்தையும் உளறி வைப்பேன். பட் நம்ம கிட்ட வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. "ஓகே அப்படியா? சூப்பர்! அப்படியா? நீ இது பண்ண போறியா?" அப்படி எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. கடைசியில இங்க இருந்து அந்த முனை திரும்புறதுக்குள்ளயே "உனக்கு தெரியுமா? இவ இது பண்றாளாம், அது பண்றாளாம், இவ இப்படி, அவ அப்படின்னு" பேசுவாங்க. அதையுமே எனக்கு வந்து இன்ஃபர்மேஷனாவே வந்து வரும். அப்ப யோசிப்பேன், உன்கிட்ட மூளை சொல்லும். "உன்கிட்ட அப்பவே நான் சொன்னேன்ல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் நீ இவ்ளோ பேசுற?" அப்படின்ட்டு. நிஜமாவே உண்மையா சொல்லணும் அப்படின்னா, நான் என் வீட்ல அதிகமா பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் என் 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 ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறேன், என் பசங்க கிட்ட பேசுறேன், எங்க அம்மா கால் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட பேசுவேன், எங்க மாமியார்ட்ட பேசுவேன், என் தங்கச்சி கிட்ட பேசுவேன், எங்க அப்பா வருவாங்க பேசுவேன். இவ்ளோ தான் நான் பேசுற ஆளுங்க. இத தாண்டி நான் வேற யார்கிட்டயுமே பேசுறதில்ல. ஏன் அப்டின்னா, எல்லார்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இப்ப என் தங்கச்சிகிட்டலாம் பேசுவேன். கால் பண்ணுவா, வீடியோ கால் பண்ணுவோம், பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் இதெல்லாம் இந்த சர்க்கிள் தாண்டி நான் வேற யார்கிட்டயுமே வெளில இப்பலாம் பேசுறது வந்து கிடையாது. அமைதியா இருக்கேன். எல்லார்கிட்டயும் இப்ப கூட பேசுறேன். பட் எத பேசணும், எத பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு பேசுறேன். எந்த இடத்துல எது பேசணும், எது தேவையோ அத மட்டும் பேசணும். அப்டியே யோசிச்சுலாம் இல்ல. இப்ப அது எனக்கு ஆக்சுவலா பழகிடுச்சு. ஆரம்பத்துல அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எனக்கு உண்மையாவே ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார்கிட்டயாவது சொல்லி அழணும் அப்டின்னா, எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி அழுவேன். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு தங்கம். எனக்கு இது ரொம்ப பிரஷரா இருக்கு அப்டின்னு. மேபி நான் கவலைப்படுறது அவர அஃபெக்ட் பண்ணும் அப்டின்னு தெரிஞ்சுச்சு அப்டின்னா, அவர்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். நேரா பூஜை ரூமுக்குள்ள போயிட்டு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எனக்கு என்ன தோணுதோ பயங்கரமா அழுது, சொல்லிட்டு, இதுக்கு மேல இது என் பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேல நீ பார்த்துக்கோ. இதுக்கு மேல நான் அழவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அங்கருந்து கிளம்பி வந்துருவேன். அதனால பார்த்தீங்கன்னா, எது பேசுறதா இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட தான் உண்மையா பேசுறேன். ஜாஸ்தி வந்து பேசுறதில்ல. அத தாண்டி நீங்க எந்த விஷயம் பண்ண போறீங்க அப்டின்னாலும், உங்கள யாராவது ஆம் "நீ உன்னாலலாம் என்ன பண்ண முடியும்? நீ இவலாம் என்ன பண்ணிடுவா?" அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாங்களோ, இல்லன்னா வெளியாளுங்க கிட்ட சொல்றாங்களோ, அவங்க யாருக்குமே வந்து அ நான் நான் எப்படி முன்னேறி காட்டுறேன்னு பாருங்க. நான் என் லைஃப்ல எப்படி ஜெயிக்க போறேன்னு பாருங்க. அப்படியெல்லாம் வார்த்தையால அவங்களுக்கு பதிலே வந்து சொல்லாதீங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருந்து உங்களோட லைஃப்ல நீங்க என்ன வேலை பண்ணணுமோ, அதுக்கான வேலைய மட்டும் வந்து பாருங்க. அததான் கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். ஆல்ரெடி இத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்பவும் சொல்றேன். நான் ரொம்ப ஹேப்பியா சொல்றேன். அ இத வந்து ஆட்டிட்யூடாலாம் நான் சொல்லல. நான் ரொம்ப ப்ரவுடா வந்து சொல்வேன். ஏன் அப்டின்னா, இந்த வீடு வாங்குனப்போ என்கிட்ட என் காது பட கேட்டவங்களா இருக்கட்டும், எனக்கு லிட்டரலி வந்து என்ன சாபம் மாரி குடுத்ததுன்னு கூட வச்சுக்கோங்க. சாபம்லாம் கூட குடுத்துருக்காய்ங்க. வந்து சொந்த வீட்ல இருக்கான்ட்டு தான் ஆடுறா இவ. இதுக்கு வந்து கட்டி முடிச்சா தானே உன் வீடு. நீ லோன் கட்டினா தானே அது உன் வீடு. இந்த மாரிலாம் நெறைய பேச்சு வந்து கேட்டேன். யாருக்குமே வந்து நான் பதிலே சொல்லல. உண்மையா சொல்லணும்னா யாருக்குமே பதில் சொல்லல. என்னோட மைண்ட்ல இருந்தது எல்லாமே ஒரே ஒரு விஷயம். நான் இது எவ்ளோ கஷ்டப்பட்டு வாங்குனேன்னு எனக்கு தெரியும். நான் யாரையும் ஏமாத்தி வாங்கல. உங்கள மாரி யார பார்த்தும் நான் வயித்தெரிச்சல் படல. இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சு, என்னோட ஒரு ஒரு ரூபா அவ்ளோ கஷ்டப்பட்டு என்னோட உழைப்புல, என் வீட்டுக்காரர் உழைப்புல வாங்கி, இது நாங்க டியூலே வாங்குனதா கூட இருக்கட்டும், வாங்குனோம். ஆனா நீங்க லிட்டரலி வந்து இந்த வீடு எனக்கு இருக்கவே கூடாது. இவ கட்னா தானே இது அப்படின்னு ஒரு ஒரு
வயித்தெரிச்சலோட வந்து சாபம்னா மண்ணள்ளி தான் விடல. அந்த மாரி சாபம்லாம் குடுத்தவங்கலாம் இருக்காய்ங்க. அதனால வந்து அப்போலாம் வந்து அவங்களுக்குலாம் நான் பதிலே சொல்லல. பதில் சொல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் வீட்டோட லோன வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். என் காதுக்கு எங்கெங்க இருந்தோ நியூஸ் வருது. எப்படிதான் இவ வீட்டு லோன் அடைச்சா? எப்படிதான் பையனுக்கு இவ வந்து ஃபீஸ் கட்டுனா? எப்படிதான் இவ இதெல்லாம் பண்ணான்னே தெரியலையே! பண்ணான்னே தெரியலையே! அப்படின்னு நான் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் கஷ்டப்பட்டத தாண்டி அவங்க கவலைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, "இவ பண்ணிட்டாளே இத" அப்படின்னு. நான் வந்து வார்த்தையா வந்து, "உங்க முன்னாடிலாம் நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன்னு பாருங்க" அப்படின்னு நம்ம அவங்களுக்கு முன்னாடி சவால்லாம் விட்டுட்டு, நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணாம, நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா, அப்படியே தான் வந்து இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் வார்த்தையால பதிலே சொல்லக்கூடாது. நான் யாருக்கும் வார்த்தையால பதிலே சொல்லல. இப்போ கூட நான் இந்த லோன் அடைச்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா, இத நான் சந்தோஷமா வந்து என் வீட்டு லோன் அடைச்சிருக்கேன். இப்பவும் எனக்கு கடன் இருக்கு. நான் ரூ. 26,00,000 வந்து எனக்கு கடன் இருக்கு. என்னோட நகை ரூ. 26,00,000 நான் வச்சிருக்கேன். ஆனா, நான் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க பாரு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க இருக்கட்டும், எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி பழகுனவங்க யாராவது, "தேவிகா நான் இப்ப தான் வீடியோ பார்த்தேன் தேவிகா. அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. வீடு லோன் க்ளோஸ் பண்ணிட்டியா? எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா நீ பண்ணது? நீ நீ எப்படி நீ யோசிச்சது ரொம்ப நல்ல விஷயம்" அப்படின்னு சொல்லும்போது, அவ்ளோ மனசுக்கு நிம்மதியா, சந்தோஷமா இருக்கும். "நீ ரொம்ப நல்லா இருக்கணும். நீ ரொம்ப நல்லா இருப்ப" அப்படின்னு மனசார நெறைய பேர் வந்து வாழ்த்துறீங்கல்ல, அததான் நான் பார்க்குறேன். அதனால வந்து எப்பவுமே சொல்றது, நீங்க வாழவே கூடாதுன்னு நெனைக்கிறவங்களுக்கு, நீங்க வார்த்தையால பதிலே சொல்லாதீங்க. "நீ என்ன வாழக்கூடாதுன்னு தான் நெனைக்கிற. நான் வாழ்றத பார்த்துட்டு நீ தூங்கவே கூடாது" அப்படின்னு நீங்க அதுக்கான வேலைய மட்டும் பாருங்க. ஏன்னா, என்ன சொல்றது? நம்ப அவங்க பேச்சுக்கெல்லாம் போகவே மாட்டோம். நான் வந்து நெறைய பேர் என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, "அக்கா உங்களோடத வந்து நானு டிவி வந்து ஆன் பண்ணி டிவில போட்டுட்டு, நான் வந்து என்னோட வேல பார்க்குறேன். பாத்திரம் தேய்க்கும்போது ஸ்டாண்ட்ல வந்து வச்சுட்டு, உங்களோடது லாங் வீடியோ போட்டுட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வேலைய வந்து பார்த்துட்டே இருக்கேன். நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும்னா உங்க வீடியோ பார்க்குறேன். காஃபி குடிக்கும்போது உங்களோட வீடியோஸ் வந்து பார்ப்பேன். இல்லன்னா பசங்க எல்லாரையும் அனுப்பிட்டு, ஒரு அப்படி அப்படி அப்பாடான்னு சோஃபால உட்காந்து அப்படி உங்களோட வீடியோஸ் வந்து பார்ப்பேன். இப்படிலாம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் எனக்கு வந்து சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி, "இவ என்னதான் பண்றா? இவ இன்னைக்கு என்னதான் ட்ரெஸ் பண்ணியிருக்கா? இவ புருஷனுக்கு இவ இன்னைக்கு என்னதான் சாப்பாடு குடுத்துருக்கா?" இப்படின்னு பார்க்கறது நெறைய பேர் வந்து இருக்காங்க. இத வந்து அவ புருஷன அவ எப்படி தெரியுமா கொஞ்சுறா? என் புருஷன தாண்டி நான் கொஞ்சுறேன். உங்களுக்கு என்ன இப்ப கூட நான் அந்த ஐடி வேணா மேல வந்து மென்ஷன் பண்றேன். அந்த லேடியோட ஐடிய. நான் கமெண்ட்ல கூட எப்ப பார்த்தாலும் இல்ல திருப்பதி போயிருந்தப்ப நானும் அவரும் சேர்ந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். அத பார்த்துட்டு வந்து என்ன சொல்லியிருந்தான்னா, "கோயிலுக்கு போம்போது பண்ற வேலையா இது? உனக்கெல்லாம் அறிவே இல்ல" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் கேட்டேன், "நான் உன் புருஷன் கூட இதெல்லாம் பண்ணா தான் தப்பு. என் புருஷன் கூட தான் இதெல்லாம் என்ன பண்ணுவேன் பாரு, என் புருஷன் கைய புடிச்சுட்டு போறான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எப்ப இவரோட வீடியோ போட்டாலுமே வந்து அந்த பொம்பள வந்து ஆ கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணும். ரொம்ப கொஞ்சாத, பார்க்கவே சகிக்கல அப்படின்னு. நான் என் புருஷன தானே கொஞ்சுறேன். உன் புருஷன கொஞ்சுனா நீ வந்து சொல்லலாம். ஆனா என் புருஷன கொஞ்சுனா உனக்கு எதுக்கு வயித்தெரிச்சலா இருக்கு? அப்ப நீ என் வீடியோ பார்க்காத. அந்த லேடியோட ஐடிக்குள்ள போய் நான் பார்த்தேன். வெறும் குழந்தைங்க வீடியோஸா வந்து இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பார்க்காதீங்க. உங்க வயித்தெரிச்சலா இருக்குன்னா, எதுக்கு என் வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்க? அப்படி வயித்தெரிச்சல் புடிச்சு நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கல்ல, அது என்ன சொல்றது? அது அது ஃபுல்லா உங்களயே தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. கமெண்ட்ல கூட ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. "அக்கா நீங்க இப்படி பேசுவீங்களா? எனக்கு தெரியாதுக்கா. ஆனா நீங்க கரெக்ட்டா பதில் சொல்லியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப தப்பு. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஹேப்பியா ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையுமே வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒரு 50, 60 கமெண்ட் வந்திருந்துச்சு. அந்த 60 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 59 பேரு, "அக்கா ஹேப்பியா இருக்கீங்கக்கா. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்குக்கா. சாங் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணாவும் நீங்களும் சேர்ந்து வீடியோ போடுங்க." இந்த மாரி 59 பேருக்கு வந்துருந்துச்சு. இப்படிதான் என்ன சில டைம்ல ட்ரிகர் பண்ணி வந்து விடுவாங்க. அதனால உங்களுக்கு யாராவது நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க நல்லா இருங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்க குடுக்குற ஒரு பெரிய பனிஷ்மென்ட்டா வந்து இருக்கும். அதே மாதிரி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் தனியா நின்னு ஃபேஸ் பண்ணுங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி. ஐயோ! இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லன்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. அது என்ன சின்ன பிரச்சனையா இருக்கட்டும், பெரிய பிரச்சனையா இருக்கட்டும். முதல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஒரே விஷயம் தான் கேட்கிறேன். உங்க ஹஸ்பண்ட் சம்பாரிச்சு குடுக்குறதுல, உங்களால அது அதிகமாவோ, கம்மியாவோ எது இருந்தாலும், இதுக்குள்ள இத பண்ணணும்னு உங்க ஃபேமிலிய நீங்க ரன் பண்ண முடியுதுல்ல, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம்.
அதையே நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வர சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் நீங்க ஈஸியா வந்து ஃபேஸ் பண்ணலாம். எதையுமே வந்து பாத்தீங்கன்னா, ஐய்யய்யோ! இப்படி நடந்துருச்சே! என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. நடந்துருச்சு. இதுக்கப்புறம் இதுலருந்து வெளில வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் யோசிங்க. உங்களோட ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சால்வ் ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னாலும், டிசிஷன் வந்து கேட்கலாம். யார்கிட்ட கேட்கணும்ன்றது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியும் இந்த பெர்சன் கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, இது வந்து வேற ஒருத்தவங்க காதுக்கு போகும். இது நக்கலா பேசுவாங்க அப்படின்லாம் தெரிஞ்சது அப்படின்னா, அந்த மாரி ஆளுங்ககிட்டலாம் சொல்லாதீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க முதல்ல உட்கார்ந்து யோசிங்க. நடந்துருச்சுப்பா. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா வேணா இருக்கலாம். நடக்கக்கூடாது. அது நடந்துருச்சு நம்ம லைஃப்ல. நடந்ததுக்கு அப்புறம் இப்படி நடந்துருச்சே, நடந்துருச்சேன்னு நெனச்சு நீங்க அழுதோ, புலம்பியோ, கவலைப்பட்டோ எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, ஆ நமக்கு ஒரு 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 பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா, அதுக்கான தீர்வுன்றது கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். எந்த பிரச்சனைக்குமே தீர்வே இல்ல அப்படியெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. இன்னைக்கு கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. அத இன்னைக்கு வந்து விளையாட்டா வந்து சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன் அவர்கிட்ட. "தங்கம் அப்படி நடந்துச்சுல்லடா" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னது ஒரு விஷயம். பட் இந்த விஷயத்துக்காக அந்த 4 மாசத்துக்கு முன்னாடி நான் அன்னைக்கு எப்படி அழுதேன்ல, இப்ப நான் இத உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அவ்வளவுதான் விஷயமே. நம்ம வந்து ஐய்யயோ! நம்ம லைஃப்ல இவ்ளோ பெரிய பிரச்சனையா? அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் வந்து அழுதுருப்போம். நீங்க ஒரு 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 6 மாசம் கழிச்சு அத திரும்பி பார்க்கும்போது, ச்சீ! அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுக்காக நம்ம வந்து இது பண்ணியிருக்கோமா? அப்படின்ற மாரி தான் மைண்ட் செட் வந்து மாறும். அதுக்கு நீங்க உங்கள முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிரச்சனை லைஃப்ல வரதா செய்யும். எல்லார் லைஃப்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்க தான் செய்யும். பிரச்சனை இல்லாம அப்படியெல்லாம் யாருமே இருக்க முடியாது. அத நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிறதும், அத நம்ம ரொம்ப டிப்ரஷனா, கவலையா எடுத்துக்கிறதும் நம்மளோட கையில தான் வந்து இருக்கு. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் தனியா நின்னு ஹேண்டில் வந்து பண்ணி பழகுங்க. என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணல, எங்க மாமியார் வீட்ல சப்போர்ட் இல்ல, அப்பா, அம்மா வீட்ல சப்போர்ட் இல்ல, அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. உங்களால முடியும். நீங்க கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு முதல்ல நீங்க நம்புங்க. கண்டிப்பா உங்களால முடியும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ட வந்து குடுக்கும். அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட்டா நான் ஒண்ணு சொல்லிக்கணும்னு நெனைக்கிறேன். டைமுக்கு சாப்பிடுங்க. டைமுக்கு தூங்குங்க. ஏன் அப்டின்னா, ஆ நமக்கு நெறைய பிரச்சனை இருக்கு அப்டின்றதுக்காக நம்ம சாப்பிடாமலோ, தூங்காமலோ, கவலைப்பட்டுட்டோ இருந்தோம் அப்டின்னா, நம்ம இருக்க இருக்க ரொம்ப வீக்கா தான் ஆவோமே தவிர, நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கோ, அடுத்த வேல பார்க்கறதுக்கோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து பண்ணவே முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இல்ல. எப்பவுமே சொல்றேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் கரெக்ட் டைம்க்கு சாப்ட்டுருங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் அடுத்தது உங்களுக்கு வந்து வெளியில போய் அலையறதுக்கோ, அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்றதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெம்பு வந்து இருக்கும். வீட்ல சண்டையே கூட நடக்கட்டுமே, இப்ப எங்க வீட்லலாம் ஏதாவது சண்டை நடக்குதுன்னா கூட நான் சாப்ட்டுருவேன். ஏன் அப்டின்னா, அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்திலயோ, 1 மணி நேரத்திலயோ, 1 நாள்லயோ வந்து முடிஞ்சிரும். ஆனா நீங்க சாப்பிடாம, நீங்க ரொம்ப டிப்ரஷன் ஆயி, நீங்க உங்க உடம்ப வந்து வீணாக்கிக்காதீங்க. என்ன மாதிரி உங்க லைஃப்ல பிரச்சனை இருந்தாலும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க. கரெக்ட் டைமுக்கு தூங்குங்க. இதெல்லாம் தான் நான் என்னோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ற விஷயங்கள். மத்தவங்கள பத்தி கேர் பண்ணாதீங்க. மத்தவங்களோட பிரச்சனைய பத்தி யோசிக்காதீங்க. இவங்க நம்மள இப்படி சொல்ட்டாங்களே, அவங்க இவங்கள நம்மள இப்படி சொல்ட்டாங்களே, ஐய்யயோ! நம்ம இவங்கள தப்பா நெனச்சுட்டாங்களே, அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் எல்லாரும் நல்லவங்களாலாம் வாழவே முடியாது. ஒருத்தங்களுக்கு நம்மள பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு நம்மள பிடிக்காம இருக்கும். அதனால அவங்கள பத்தியெல்லாம் யோசிச்சு நம்ம வந்து அத பெருசா எடுத்துக்கிட்டுலாம் கவலைலாம் பட்டுட்டு இருக்காதீங்க. புடிக்கலையா? ஒதுங்கி அமைதியா இருங்க. இல்ல உங்கள ரொம்ப ட்ரிகர் பண்றாங்களா? அதோ இப்ப நான் திட்டுனேன் பாருங்க. அது மாரி திட்டிட்டு ஃப்ரீயா வந்து விட்டுருங்க. அ விட்டுட்டீங்க அப்டின்னா, உங்க மனசு ரொம்ப ரிலாக்ஸா, ரிலீஃபா வந்து ஆயிடும். அதனால என்னோட லைஃப நான் ரொம்ப சந்தோஷமாவும், நிம்மதியாவும் வச்சுக்கிறதுக்கு இந்த மாரி விஷயங்கள் தான் ஃபாலோ பண்றேன். நீங்க இத ஃபாலோ பண்றதும், பண்ணாததும் உங்களோட விருப்பம் தான். இதுல நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நிஜமாவே இதெல்லாம் என்னோட லைஃப்ல என்ன ரொம்ப ஹேப்பியா மாத்துன விஷயங்கள். அதனால தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சோ மச். இந்த வீடியோ புடிச்சிருந்தா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.